நம்ம கமல் நேச்சுரல்ஸ்ல எல்லா ப்ராடக்ட்டுமே அப்படியா இப்படி ஒரு ப்ராடக்டா இதுக்கு ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லுவாங்க. டம்மி டைட்டனிங் ஆயில், சாகி பிரஸ்ட் அப்லிஃப்டிங் ஆயில், ஒரு ஆயில் என்ன பண்ணிட்டு போகுதுன்னு நினைச்சேன், ஆனா இப்படி ஒரு ரிசல்ட் கொடுக்குன்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கின் 16 ஆயில், குங்கும சாஃப்ரான் ஆயில், பியூட்டி ஆயில்ஸ் எல்லாத்தையுமே பாராட்டியிருக்காங்க. பார்த்திருப்பீங்க. எவ்வளோ ஃபீட்பேக்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணிருக்கேன். அதே மாதிரி தான் என்னது அப்படின்னு ஆச்சரியமா கேட்கிற ப்ராடக்ட் தான் ஹேர் கண்டிஷனர் பவுடர். என்னது பவுடர்ல ஹேர் கண்டிஷனரா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமா, ஏன்னா 100% நேச்சுரல். ஏன் 100% நேச்சுரல்ல ஹேர் கண்டிஷனர் இருக்கக்கூடாது? நான் சொல்லியிருக்கேன், நீங்க கெமிக்கல்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தேடுவீங்களோ அதுக்கு 100 மடங்கு மேல ரிசல்ட் கொடுக்குற பியோர் 100% நேச்சுரல் ப்ராடக்ட் கமல் நேச்சுரல்ஸ்ல அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரிதான் அப்படி ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ஹேர் கண்டிஷனர். இந்த ஹேர் கண்டிஷனரோட ஸ்பெஷல் என்னன்னா, இது வந்து ஒரு பவுடர். ஜஸ்ட் நீங்க வாட்டர்ல மிக்ஸ் பண்ணீங்கன்னா தெரியும் இதோட கண்டிஷனிங். அவ்வளோ ஷைனிங், அவ்வளோ சாஃப்டா இருக்கும். அப்ளை பண்ணிட்டு 5 மினிட்ஸ் விட்டுட்டு வாஷ் பண்ணலாம், இல்ல அப்ளை பண்ண உடனே ஒரு மசாஜ் பண்ணிட்டு வாஷ் பண்ணலாம். இதை ஹேர் மாஸ்காவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஷாம்பு வந்து கண்டிப்பா ஒரு கிளீனிங்க்கு ஆயில் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணும்போது ஒரு நுரை வந்து நம்மளுக்கு தேவையாதான் இருக்கு. எதுக்காக நம்ம ஷாம்பு பவுடர் வந்து ஃபர்ஸ்ட் மேக் பண்ணிருந்தோம், பட் எதுக்காக அது கண்டினியூவா பண்ணல அப்படின்னா, அது நிறைய பேர் சரியா கிளீன் பண்ண மாட்டாங்க. அது ஸ்கால்ப்ல போய் தங்கிரும், அது நிறைய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். ஹெர்பலா இருந்தாலும் 100% நேச்சுரலா இருந்தாலும் ஒரு சில விஷயத்த நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். இது வந்து சரியா இருக்கும், இது சரியா இருக்காது அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்த்து நம்ம பண்ணுவோம். அதனாலதான் நான் கமல் நேச்சுரல் சொல்றேன், பார்த்து நான் உங்களுக்கு மேக் பண்றேன். ஷாம்பு பவுடரை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம். அதுக்கு பதிலா தான் நம்ம ஷாம்பு லான்ச் பண்ணோம். நுர தேவை கிளீனப்க்கு, அதை வந்து ஹார்ம்ஃபுல்லா இல்லாம எல்லாருமே குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரி தான் இந்த ஷாம்பு வந்து மேக் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஏன் வந்து கண்டிஷனர் வந்து 100% நேச்சுரலா இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்ம இந்த கண்டிஷனர் பவுடர் மேக் பண்றோம். எந்தெந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கொலாஜன் கண்டென்ட் நிறைய இருக்கும், எதெல்லாம் நல்ல இது வந்து நீங்க மிக்ஸ் பண்ணும்போது நல்ல வளன்னு அப்படியே ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும், சூப்பரா இருக்கும். உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கு, இத ஃபேஸ் பேக்காவும் கொலாஜனுக்காக ஒரு ஃபேஸ் பேக்காவும் யூஸ் பண்ணலாம். செம்மையா கொலாஜன் கொடுக்கும், ஸ்கின் வந்து நல்லா சப்பலா வச்சுக்கும், எலாஸ்டிசிட்டியை மெயின்டைன் பண்ணும். சூப்பரான இன்கிரீடியன்ஸ் வந்து இதுல இருக்கு. அதாவது இதுல ஹேரை ட்ரை ஆக்குற, ஹெர்பல்லே ஹேரை ட்ரை ஆக்குற இன்கிரீடியன்ஸ் நிறைய இருக்கு, நல்லதா இருந்தாலும். சோ அதெல்லாம் எதுவுமே இதுல எதுலையுமே நம்ம ஆட் பண்ணிருக்க மாட்டோம். ஹெர்பலா இருந்தாலும் ஒரு சில விஷயத்த நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி இதுல எதெல்லாம் உங்களுக்கு வளவளப்பு தன்மையோட சூப்பரா நல்ல ஒரு கொலாஜனா ஷைனிங்கா சூப்பரா வச்சுக்குமோ அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே இந்த ஹேர் கண்டிஷனர்ல இருக்கு. அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணுங்க. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி